அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம். அச்சலையே மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் பின் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் பின் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்த சகோதரர் தைனஸ்ராஜ் அவர்களுக்காக இந்த தெய்வீக திருப்பலியை சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எசையா தன்னுடைய புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்தில் வசனம் 1 அற்புதமாக சொல்கின்றார். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், நீ எனக்கு உரியவன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன் கண்ணின் கருவிழி போல தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவருக்குரிய மக்களாக வாழ பல நேரங்களிலே பல தருணங்களிலே நாம் தவறி இருக்கலாம். ஆனால் இந்த கல்வாரி பலியின் மூலமாக இறைவன் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவிடமே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் உசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 வரை மற்றும் 7, 8, 12. இஸ்ராயேல் தழைத்து வளர்ந்து திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிவிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ராயலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முட்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்களின் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார்.
அத்திருக்குதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தந்தினவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் வெப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலையும் நுழைய வேண்டாம், மாறாக வரி தவறி போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் இந்த கொடிய நோயிலிருந்து நாம் அனைவரும் விடுபட இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னுரையில் நான் கூறியதைப் போல இறைவாக்கினர் எசையா தன்னுடைய புஸ்தகத்திலே 43வது அதிகாரம் வசனம் 1 கூறுவதைப் போல, உங்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் நான் குறித்து வைத்துள்ளேன், அழைத்துள்ளேன். இந்த 2 வாசகங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். அழைத்தலின் மேன்மையை எவ்வாறு உணர வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். திருச்சட்டத்திலே கேனல்லாவிலே எண் 204 நாம் படிக்கின்றோம், ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒவ்வொருவருமே திருச்சபையின் அங்கீகாரமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், by baptism everyone are being called and incorporated to live according to his will என்று சொல்வார்கள். ஆக ஒவ்வொருவருமே, என்னையும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொருவருமே குருத்துவம், அந்த அழைத்தல் என்பது குருத்துவம் என்பதை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு பொது குருத்துவம், எனக்கு தனி குருத்துவம். ஆக இந்த குருத்துவத்தின் மூலமாக அழைத்தலை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு ஒரு சில வார்த்தைகளை ஆணித்தரமாக நாம் சிந்திப்போம். அண்மை காலங்களிலே நம் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அர்ஜென்டினா நாட்டிற்கு திருத்தூது பயணம் சென்றிருந்தார். அவர் ஏழைகளின் பங்காளிகளாக இருக்கின்றார், சிறு பிள்ளைகளுடைய தோழனாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்ததுதான். அவ்வாறு ஒரு பேராலயத்திலே திருப்பலி முடிந்த பிறகு பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் வந்து நம்முடைய பாசமிகு திருத்தந்தையை பார்த்து இந்த கேள்வி கேட்கின்றான், யுவர் ஹோலினஸ், ஒருவேளை கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டாப்ல. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லையில திருத்தந்தை தன்னுடைய சுயசரிதலை எழுதியதை உங்களுக்கு சொல்கின்றேன். அவருக்கே சில நேரங்களில் நடுக்கம் ஏற்பட்டது. இந்த ஒரு சிறுவனுக்கு இந்த அளவிற்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். உடனே அவனுக்கு ஏற்றாறு போல் பதில் கூறினாலும் அவனுக்கு அதை புரியவில்லை. மீண்டும் கேட்கின்றார், நீங்கள் தாயாம் திரு அவையினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள், நான் அறிந்தது என் தாய் சொன்னாள். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை, அண்டத்தையும் கோள்களையும் படைப்பதற்கு முன்பாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் அன்பு செய்து கொண்டிருந்தார், நாம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதனால தான் உலகத்தை படைத்து இறுதியிலே நம்மை படைத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவனுக்கு தயக்கத்தோடு அந்த பதிலை ஏற்றுக்கொண்டாலும் அவனுக்கு முழுமையாக அந்த பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னாராம். ஆம், இன்றும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தேடலில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அழைத்தல் என்பது ஒரு தேடுதலாக இருக்கக்கூடாது, அவற்றை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கொலேசியர் அதிகாரம் 3 வசனம் 12 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்,
அவரது அன்பிற்கு உரியவர்கள். யாருடைய அன்பிற்காக அல்ல, மாறாக அவருடைய அன்பிற்கு நீங்கள் உரியவர்கள். ஏனென்றால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நமக்கு கிறிஸ்தவம் என்ற உன்னதமான கோட்பாட்டிலே வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்ற சந்தோஷத்தோடு இந்த 2 வாசகங்களும் இறைவன் எவ்வாறு அன்று தன்னுடைய பாசமிகு திருத்தூதர்களை அழைத்ததைப் போல, பாசமிகு அப்போஸ்தலர்களை அழைத்ததைப் போல, நாம் ஒவ்வொருவரையும் இல்லங்களில் நாம் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழி போல, பிள்ளாய் உன்னை நான் அழைக்கின்றேன், மகனே மகளே நான் உன்னை அழைக்கின்றேன் சொல்லக்கூடிய உன்னதமான தேவனுக்கு நாம் ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோமா என்ற சிந்தனையோடு காணிக்கை பவனியிலே நாம் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். Always sings. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் தூய்மை மிகு கரத்தால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தெருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் பாசமுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரும் எம் ஒவ்வொருவரின் பாதுகாவலருமாகிய புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் மீட்பர், இதோ நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா
நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்று கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். தேர்கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் மேல்மாநகரில் அமர்ந்தாயே, தேர்கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் மேல்மாநகரில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே, அருள் ஓங்கிட என்றும் நிறைந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி வல்லமை உள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். மது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையினால் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு நீர் ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு நீர் வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில்களையும் எங்கள் பங்கையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் தாயே, ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, நமது பங்கின் பாதுகாவலியான அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதைகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே
ஆமென்.